வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் அவங்களுடைய மூவி ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். கராத்தே பாபு வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. ஊழல்வாதிங்க ஒன்னா சேர்ந்து மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்குனது எங்க தலைவர் இல்ல, மறைஞ்ச உங்க தலைவர் தான். தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. எங்க தலைவரை நீங்க தப்பா பேசுறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? அதுவும் மறைஞ்ச முன்னாள் முதலமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க. சட்டையை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க ஒரு வேலை அண்ணன் செத்துட்டான். பயங்கரமாக இருக்குங்க. நிலைமை என்ன? அப்புறம் என்னப்பா, வாழ்க்கை நேரம் 27 மாணவர்கள் சொல்லு. இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு. எதுவும் இருக்குது சஸ்பென்ஸ் எதுவும் உங்களுக்கு. பாவை பார்த்து பத்தி தெரியுமா? ரொம்ப செம்மையாக இருக்குங்க. எனக்கு தெரியும். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு இந்த பாட்டு. செம்ம என்ட்ரி. நல்லா இருக்கு. தொழிலுக்காக அரசியல் பண்றோம். அரசியலையும் தொழிலா பண்றோம். ஆக்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அந்த தொகுதியில ஒரு மண்ணு பொம்மை நிக்க வச்சா கூட அவங்க தான் கேள்வி. இன்ட்ரெஸ்டிங், செம்ம. ஊருக்குள்ள புலி வர்ற வரைக்கும் வேட்டக்காரனை பத்தி தான் அந்த ஊரே பேசும். ஒரு நாள் புலி வரும். சக்தியா சிம்பிள் ரியாக்ஷன் பட் மிரட்டலாக இருக்குது. செம்ம மிரட்டலாக இருக்குது. இது செம்மையாக இருக்குங்க. இது செம்மையாக இருக்குது. 26 கோடி இல்லையா? ரவி மோகன் சார் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண தான் கற்றுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகுது. அந்த நம்ம ரவி மோகன் சாரோடைய அந்த என்ட்ரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சட்டப்பேரவையை வந்து ஓப்பனிங் ஷாட் வந்து அவ்வளோ அழகாக, எப்படி ஒரு ரியலாக ஒரு சட்டப்பேரவை இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அப்புறம் சக்தி அவர் தான் வில்லனா பண்ணுறாரு போல். நல்லா இருக்குது. டீசர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ரவி அவங்களுடைய அந்த சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரவி மோகன் சாரோடையது லாஸ்ட்டாக அந்த லாக்அப் இழுத்துட்டு இப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. செம்ம ரியாக்ஷனாக இருக்குது. அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து அந்த இது சுற்றுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிஷியன் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. பொலிட்டிக்கல் பேசுது. அதில் ஏதோ ஒன்று சஸ்பென்ஸ் ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி தெரியுது. டாடா பட டைரக்டர் தான். அவர் வந்து டாடா படமே ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப காதலாகவும் ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப அழகாக கொண்டு போன ஒரு டைரக்டர். இது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் அண்ட் எமோஷ்னல் அண்டு ஏதோ ஒன்று சஸ்பென்ஸு அந்த ஆர்கே தொகுதியில் ஏதோ ஒன்று நான் யாரும் இல்லை, அதுக்கு பதில் இவர் உள்ளே வர மாதிரி சம்திங் எனக்கு அப்படி தான் டீச்சரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. பிஜிஎம் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்ததுங்க, ரொம்ப தரமாக இருந்தது. செம்ம அப்படியே விஷுவலைசேஷன்ஸ்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது. ஒவ்வொரு ஷாட்டுமே ரவி மோகன் அவங்க அந்த பொலிட்டிஷியன் ஷாட் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்கும் போது செம்மையாக இருக்காருங்க. செம்மையான ஒரு லுக்கில் நல்லா இருக்கார். இந்த படம் ஏதோ நல்லாயிருக்கும், செம்மையாக பண்ணுற மாதிரி தான் டீச்சரை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.